2024ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் விளையாட்டுத்துறை சார்பில் துணை முதல்வர் உதயநிதி தானே விளையாட்டுத்துறைக்கான அமைச்சர், உதயநிதி சார்பில் கார் ரேஸ் நடத்தப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. கார் ரேஸ்ன்றது ஒரு விளையாட்டு, கிராண்ட் ப்ரீலாம் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்ன்னு ரேஸ் கார் போகும், பல கோடி ரூபாய் அந்த காரெல்லாம். அதை நடத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? எங்கே நடத்தணும் அந்த ரேஸை? இதற்கென்று இருக்கக்கூடிய இடத்தில் நடத்த வேண்டும் இல்லையா? தமிழ்நாட்டில் இந்த ரேஸ் நடத்துறதுக்கான இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் பல ஆண்டுகளாக இந்த ரேஸ் நடத்துறதுக்குனே ஒரு ரேஸ் ட்ராக்கு இருக்குது. ஓகேவா? இந்த ரேஸ் கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேஸ் கார்னால் நீங்கள் ரோட்டில் ஓடுற இன்னோவா, ஸ்கார்பியோ, இந்த கார் இல்லை. ரேஸுக்குன்னு ஒரு கார் இருக்கும், சின்னதாக குட்டியாக இருக்கும். பல மடங்கு வேகத்தில் அந்த கார் பயணிக்கும். அந்த கார் பயணிப்பதற்கென்று தனியாக ஒரு ரோடோ ரேஸ் ட்ராக்கும் வேணும். சாதாரணமாக இப்போது அண்ணா சாலையிலேயோ ராதாகிருஷ்ணன் சாலையிலையெல்லாம் அந்த காரை ஓட்ட முடியாது. அந்த கார் ஓடுவதற்கென்று பிரத்யேகமாக இத்தனை இன்ச்சு அளவில் ஒரு ரோடு இருக்கணும், ட்ராக் இருக்கணும். அப்போ தான் அந்த ரேஸு அதில் நடத்த முடியும். அந்த ரேஸ் ட்ராக் சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணித்து பரிசோதித்து அனுமதிப்பதற்கென்று ஒரு சர்வதேச ஏஜென்சி இருக்குது. அந்த ஏஜென்சி இதை டெஸ்ட் பண்ணி இதில் இந்த கார் ரேஸ் நடத்தலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுத்தா தான் அந்த ரேஸை நடத்த முடியும். ரைட்டா? ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் ரேஸு ட்ராக் இருக்குது. அங்கே பல முறை ரேஸ்களும் நடந்திருக்கிறது. உதயநிதிக்கு மவுண்ட் ரோடில் ரேஸ் நடத்தணும்னு ஆசை. மவுண்ட் ரோட்லனா எங்கே? தீவுத்திடல் இருக்குது. சென்னையை அறிந்தவர்களுக்கு தெரியும். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, தீவுத்திடல், போர் நினைவு சின்னம் இருக்குல்ல, இது ஒரு ரோடு இப்படி வரும். இந்த பாரிஸ் கார்னர் போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு இறங்குற இடத்துல ரவுண்டு நேராக போனால் போர் நினைவு சின்னம், அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா டாக்டர் சுவாமி சிவானந்தா சாலை, அது அந்த இடத்த கார்னரில் தான் ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இருக்குது. இப்படி வந்தீங்கன்னா தீவுத்திடல் ஜாயின் ஆகும். இது ஒரு ரவுண்டு இல்லையா? இதில் நடத்தணும்னு உதயநிதிக்கு ஆசை.